மே 26ஆம் தேதியுடன் ஐபிஎல்லுடைய 17வது சீசன் நிறைவு பெற்ற உடனே ஜூன் 1ஆம் தேதி முதல் T20 உலகக்கோப்பை 2024 தொடர் துவங்கி நடைபெற இருக்கு. இதற்கான இந்திய அணியை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதும், மேலும் T20 உலகக்கோப்பை நடைபெற உள்ள மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் ஸ்லோ விக்கெட்கள் பிச்சுகள் தான் அதிகம் என்பதால அங்கு ஸ்லோ விக்கெட்டில் அபரமாக விளையாடக்கூடிய வீரர்களுக்கு மட்டுமே அணியில் இடம் கிடைக்கும் எனவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. அதாவது T20 உலகக்கோப்பைக்கான அணி பட்டியலை மே முதல் வாரத்தில் கொடுத்தாக வேண்டும். அதற்கு இன்னமுமே 2 வாரங்கள் மட்டுமே இருப்பதால அணியை தேர்வு செய்யும் பணியில் BCCI தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் மும்பை அணி கேப்டன் பாண்டியா அவர்களும் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இருவருமே மும்பை அணியில் இரு குழுக்களாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை அணி தேர்விலுமே எதிரொலித்து வந்திருக்கு. அதாவது T20 உலகக்கோப்பைக்கான அணி தேர்வு மீட்டில் இன்று மதியம் நடைபெற இருப்பதாகவும், இதில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டிருக்க நிலையில பாண்டியா அவர்களை சேர்க்க ரோஹித் அவர்கள் ஒரு புதிய உத்தரவு ஒன்றும் போட்டு வந்திருக்காரு. அதாவது T20 உலகக்கோப்பை அணியில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் இனி வரும் அனைத்து IPL போட்டிகளிலுமே பாண்டியா அவர்கள் 4 ஓவர்களை மிக சிறப்பாக வீச வேண்டும், இல்லை என்றால் தூபே அவர்களை தான் சேர்க்க வேண்டும் என ரோஹித் சர்மா உத்தரவு போட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. இதுவரை நடைபெற்ற IPL-ஓட 17வது சீசனுக்கான போட்டியில பாத்தீங்கன்னா பாண்டியா அவர்கள் சிறப்பாக பந்து வீசவில்லை என்றும், ஓவருக்கு 10க்கும் மேற்பட்ட ரன்களை விட்டுக் கொடுத்து வருவதாகவும், சமீபத்தில் கூட தோனி அவர்களை ஹாட்ரிக் சிக்ஸர்களையும் அடிக்க விட்டிருக்காரு. மேலும் இவர் பாத்தீங்கன்னா ரெகுலராக 4 ஓவர்களை வீசுவது கிடையாது. அப்படியே வீசினாலும் கூட ஓவருக்கு 10க்கும் மேற்பட்ட ரன்களை விட்டுக் கொடுப்பதும், அவருக்கு பாத்தீங்கன்னா காலில் இன்னமும் வலி இருப்பதால் தான் அவரில் சிறப்பாக பந்து வீச முடியவில்லை எனவும் கருதப்பட்டு வந்திருக்காங்க. இதனால T20 உலகக்கோப்பையின் பாத்தீங்கன்னா அவருடைய இடம் வாய்ப்பு குறைவுதான் எனவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.